Hello everybody, this is problem number 4.6 from Fundamentals of Electric Circuits by Alexander and ZDQ's 5th edition. இது வந்து ரிவ்யூ கொஸ்டின். இந்த ரிவ்யூ கொஸ்டினுக்குரிய சர்க்கியூட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 4.6 ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நோட்டான் கரண்ட் அட் டெர்மினல்ஸ் A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க 10 amps, 2 amps, 2.5 amps, 0 amps இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டில் வந்து நோட்டன்ஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெர்மினல்ஸை வந்து ஷார்ட் பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ ஏபி டெர்மினல்ஸை ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம ஒரு ஸோ ஒன் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் வித் another ஷார்ட் லைன் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் லைன் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஷார்ட் சர்க்யூட் தான் கிடைக்கும். அதனால இந்த ஏபி டெர்மினல்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ இதுதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆயிரும். இப்போ மாடிஃபைடு சர்க்யூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாடிஃபைட் சர்க்யூட்ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஐங்கிற கரண்ட் கண்டுபிடிச்சோம்னா இது நத்திங் பட் ஜஸ்ட் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அது 50 வோல்ட்ஸ், ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஐங்கிற கரண்ட் வந்து V by R அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? இதுனா தட் இஸ் ஓம்ஸ் லா. I is equal to V by R. V is 50 volts and R is 5 ohms. ஸோ நமக்கு இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா 10. ஸோ இந்த 10 amps கரண்ட் தான் நமக்கு ஏபிங்கிற இந்த டெர்மினல்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது. அதனால திஸ் ஐ இஸ் நத்திங் பட் திஸ் ஐஎன். அதனால நமக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 10 amps. ஓகே, தேங்க்யூ.